திருவேலுக்கை திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், முற்காலத்தில் சூரிய கடவுளின் வம்சத்தில் முச்சுக்குந்தன் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். அரசன் நீதி உள்ளவராகவும் தன் வாக்குறுதிக்கு உண்மையானவராகவும் தன் மக்களை பாதுகாத்தார். இயல்பிலேயே அவர் பணிவானவராகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர்களில் சிறந்தவராகவும் இருந்தார். அவர் தனது குடும்பத்தினருடன் புனித தலங்களுக்கு யாத்திரை புறப்பட்டார். அயோத்தி, மாயா, வாரணாசி, காசி, கயை மற்றும் நதியை கடந்து பூமியின் அதிபதி காஞ்சி நகரை அடைந்தார். அங்கே தங்க ஏரிக்கரையில் ஒரு பெரிய முனிவரை கண்டார். பிருகு முனிவர் முழுமையான உண்மையை அறிந்தவர்களில் சிறந்தவர் மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தியானத்தில் தன்னை அர்ப்பணித்தவர். அரசர் முனிவரை வணங்கி கூப்பிய கரங்களுடன் பின்வருமாறு வினவினார். அவர் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பணிந்து வேதத்தின் பொருளை அறிய விரும்பினார். முச்சுக்குந்த மன்னர் கூறினார், பிராமணரை, தற்செயலாக நான் தங்களை காண வந்தேன். தங்களை தரிசனம் செய்ததால் தான் எனது புனித ஸ்தல யாத்திரை வெற்றியடைந்துள்ளது. புனித ஸ்தலங்கள் களிமண்ணால் ஆனவை அல்ல. தெய்வங்கள் களிமண்ணாலும் கல்லாலும் ஆனவை அல்ல. துறவிகள் அவர்களை நீண்ட நேரம் பார்த்து தங்களை தூய்மைப்படுத்துகிறார்கள். நான் பிரம்மதேவர், ருத்ரன், தேவேந்திரன், வருணன், அஸ்வினி குமாரர்கள் மற்றும் யமதர்மன் ஆகியோரை வணங்குகிறேன். நெருப்பு, சந்திரன், சூரியன், காற்று மற்றும் பிராமணர்களின் அதிபதி, மருத்துக்கள், புஷ்யங்கள், சாத்தியர்கள் மற்றும் பித்ருக்கள், பிரபஞ்சத்தின் தேவதைகள், அவர்களை வணங்குகிறேன். வேதங்கள் உண்மையில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் நாராயணரையும் போற்றுகின்றன. இந்த கடவுள்களில் யார் சிறந்தவர்? யாருடைய வழிபாடு சிறந்தது? யாருடைய அருளால் இந்த உலகத்தின் பயங்கரமான கடலில் இருந்து நாம் விடுதலை பெற முடியும்? தெய்வங்களின் பெயர்களில் ஏதேனும் வித்தியாசம் உள்ளதா என்பது நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. சிலர் வேறுபாடுகளை பேசுகிறார்கள். சிலர் வேறுபாடுகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய முனிவரே, தாம் அனைத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எனவே என்னுடைய இந்த சந்தேகத்தை போக்குங்கள். என் கடவுளை வணங்குவது மற்றும் நான் எப்படி அதிர்ஷ்டத்தை அடைவது? பிருகு முனிவர் கூறினார், நேரடியான கவனிப்பு அல்லது அனுமானம் மூலம் விதியை அறிய முடியாது. பூமியின் அதிபதியே, வேதங்கள் விதி மற்றும் நீதியின் ஆதாரம். வேதங்களில் கூறப்பட்டுள்ள தேவர்களை நிராகரித்து வழிபடுபவர்கள் தாங்களே மந்தமானவர்கள். கிராமங்களில் மரம் மற்றும் பாய்கள் இருந்து அது சோர்வு மட்டுமே. வேதங்களில் கூறப்படும் தேவர்களில் கூட தொடர்ச்சி உள்ளது. அவர்களில் ஸ்ரீ மகாவிஷ்ணு உயர்ந்தவர் என்றும் அக்னி தேவர் தாழ்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது. வேதங்களின் கூற்றுப்படி அந்த பிரம்மதேவருக்கும் அந்த சிவனாருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. உள்ளேயும் வெளியேயும் எங்கும் வியாபித்திருப்பது புரிகிறது. மக்கள் பல்வேறு பலன்களை பெற பல்வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள். அந்த குறிப்பிட்ட கடவுளின் வடிவில் அந்த குறிப்பிட்ட பழத்தை தருகிறார்கள். வேத இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளபடி நாராயணா என்பது மிக உயர்ந்த முழுமையான உண்மை. உயிர்களின் புறவலன்களை குணப்படுத்துவதற்கான மனிதர்களின் பாதை அது. உலகங்களின் ஆட்சியாளரான ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் உள்ளே நுழைகிறார். விஷ என்ற வினை சொல்லில் இந்த அர்த்தம் நுக் என்ற பின்னொட்டிலிருந்து பெறப்பட்டது. பகவான் வாசுதேவர் பிரபஞ்சத்தில் வசிக்கிறார். முழு பிரபஞ்சத்தையும் உள்ளடக்குகிறார். வேதாந்தத்தின் கூற்றுப்படி இந்த முழு பிரபஞ்சமும் இறைவனின் வாயாகும். அவர் அதிதியின் வயிற்றில் கஷ்யப முனிவரால் பிறந்தார். மேலும் அவர் தேவதைகளில் ஒருவராக இருந்தார். வேதங்களில் அவர் விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறார். மேலும் அவர் ஒரு தெய்வமாகவும் விவரிக்கப்படுகிறார். உதாரணமாக, மனித நேயம் ஒரு மனிதனின் வடிவத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதுபோலவே கடவுள்களின் அவதாரங்களிலும் அவருடைய தெய்வீகம் வெளிப்படுகிறது. இது கடவுளோ மனிதரோ பறவையோ மிருகமோ அல்ல. அனைத்து பெயர்கள் மற்றும் வடிவங்களிலிருந்து பரம சுயம் வேறுபட்டது. அரசரே, அவர்கள் தங்கள் ஆசைகள் மற்றும் விடுதலையை விரும்பும் அனைத்தையும் நிறைவேற்ற விரும்பவில்லை. பக்தர்கள் விரும்பும் வரங்களை அருளும் அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுகிறார்கள். வழிபடப்படும் அனைத்து தேவர்களும் நமது விருப்பங்கள் அனைத்தையும் வழங்குகிறார்கள். விமோசனம் தர இயலாதவர்கள் ஜனார்த்தன பகவானிடம் விடுதலை பெற வேண்டும்.
அனைத்து வரங்களையும் அருளும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தாங்கள் நேரடியாக சந்திக்க விரும்பினால் மண்ணுலகின் தலைவரே, தாங்கள் அவரிடம் மட்டுமே உறுதியான பக்தியை காட்டுங்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார். முச்சுகுந்த மன்னனிடம் பிருகுமுனிவர் இவ்வாறு உரைத்தபோது தூய அறிவின் வாளால் அவனது சந்தேகங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டன. அங்கு தங்க ஏரியின் கரையில் அதிர்ஷ்ட தெய்வம் தனது கணவரை நிறுவினார். நரசிம்மா கருணையின் கடல் மற்றும் பிரகலாதனின் பாதுகாவலர் ஆவார். அவர் முதல் நகையை செய்து பிராமணர்களுக்கு கொடுத்தார். மன்னன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன் ஊருக்கு திரும்பினான். ஸ்ரீகிருஷ்ணரின் அவதாரத்தின் போது அவர் கிருஷ்ணரின் பார்வையை பெற்றார். அரசன் மீண்டும் பதரிக்கு சென்று துறவு மேற்கொண்டான். இன்றும் முச்சுகுந்தா என்ற தங்க நகரத்தில் நின்று கொண்டிருப்பதை காணலாம். அவர் மனிதர்களின் சிங்கம், அவர் கருணை கடல், அவர் தனது பக்தர்களின் துன்பத்தையும் பயத்தையும் அளிக்கிறார். இங்கு தங்க ஏரியின் கரையில் கருணை பொக்கிஷம் உள்ளது. அதை காண்பவர்களால் அவர்களுடைய துக்கங்கள் அனைத்தும் அளிக்கப்படுகின்றன. காஞ்சி திருவேலுக்கை திருத்தல மாகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.